இல்லை உங்களுக்கு மண்டையில் இருக்கா இல்லையா? புலம்புறன்னு யார் சொல்கிறீங்களா அவங்களை கேட்குறேன். நண்பா நண்பீஸ், நம்ம கேட்குற கேள்வியில் பதில் இருந்தால் இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை நாங்கள் இப்படி தான் கம்பு சுற்றுவோம்னா கம்பு சுற்றிக்கிட்டே இருங்க. மக்கள் உங்களுக்கு பாடம் தகுந்த நேரத்தில் தேர்தல் வரும்போது உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவாங்க. எப்படி அதிமுக ப்ரூவ் பண்ணாங்களோ அதுபோல் ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம் வரும். நீங்கள் வானத்திலேயே பறந்துக்கிட்டு இருக்க முடியாது, ஒரு நாள் கீழே தான் ஆகணும். சரிங்களா? அதனால் மக்கள் பணியில் கவனம் செலுத்தி மற்றவங்களை குறை சொல்கிறத விட்டுட்டு மற்றவங்க சொல்கிற அதை என்ன குறைய சுட்டி காட்டுறாங்களோ அதுக்கான கவனம் எடுத்து அதை தீர்வு நோக்கி செயல்படுறத முதல் வேலையை பாருங்கள். அதை விட்டுட்டு வாரம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, வாரம் ஒரு காரணம், புதுசாக எப்படி குறை சொல்லி தப்பிக்கலாம், எப்படி வதந்தியை பரப்பி தப்பிக்கலாம், அதை நினைக்காதீங்க. உங்கள் கூற்றுப்படி ஒரு ஃபியூஸை பிடிங்கிட்டு போனால் கூட அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆகுமா? இப்போ ஒரு இடத்துல ஃபியூஸ் பிடிங்கி போயிட்டா அங்கே கரண்ட் கட் ஆகிடும். உங்களுக்கு எந்த ஏரியாவில் கரண்ட் கட் ஆச்சுன்னு தெரிஞ்சிடும். அப்போ உடனே அதை செக் பண்ண முடியாது. இப்போ ஒயர் ஏதாவது பூமியில் கட் ஆகிட்டா கூட எந்த இடம் கட் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி இருக்குது. இந்த இடத்துல தான் ஒயர் பிரேக் ஆகிருக்கு, உடனே அதை சரி பண்ணுங்கன்னு சொல்லி மின்சாரத்துறையை அது துரிதமாக செயல்படுத்தி அதை செய்வாங்க. அப்போ ஒரு ஃபியூஸ் பிடிங்கிட்டாங்கன்னா அது எந்த இடம் தெரியாதா? உடனே உங்ககிட்ட வேறு ஸ்பேர் ஃபியூஸ் இல்லையா? ஃபியூஸ் பிடிங்கினவங்க மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்கணுங்கிறது வேறு விஷயம். ஆனால் அதை கண்டுபிடிக்க 4 மணி நேரம் ஆகுமா? நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அந்த ஃபியூஸ் பிடுங்கிறது, இந்த மாதிரி சட்டவிரோத செயல்படுறது ஒரு பக்கம் நடக்குது, அது இல்லைன்னு சொல்ல. அவர்கள் மேலே உரிய நடவடிக்கை எடுங்க. ஆனால் அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகாதீங்க. அப்போ ஒவ்வொரு வாரம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காதீங்க. அப்போ நிரந்தரமாக அதே ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. ஃபியூஸ் பிடுங்கிறது தான் காரணம், திமுக அதிகாரிகள் செய்யறது தான் காரணம், ஹார்ட் டிஸ்க் போனது தான் காரணம், ஆள் பற்றாக்குறை தான் காரணம். இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை உருப்படியாக சொல்லுங்க. இல்லை எவ்வளோதான் உற்பத்தி ஆகுது, என்ன பிரச்சனைங்கிறத வெளிப்படையாக மக்களுக்கு சொல்லுங்க. எப்போ தான் வெளிப்படையாக பேசுவீங்க மக்கள்கிட்ட? அதுதான் மக்கள் எதிர்பார்க்கறது. மின்வெட்டை கூட ஏற்க தயாராக இருக்காங்க. ஆனால் இந்த சப்ப காரணத்தை சொல்லி எஸ்கேப் ஆகாதீங்க. வெளிப்படையாக இப்போ நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னா, ஒரு மின்சாரத்துறையிலிருந்து இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது, அதை பற்றி தெளிவாக வெளிப்படையாக ஒரு அறிக்கையோ ஒரு வெளிப்படை நிர்வாகமோ செய்கிற ஒரு ஆட்சியாளர் கூட இல்லாத அந்த தகுதி கூட இல்லாத ஒரு ஆள் தான் நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கிற ஒரு சூழல் தான் இருக்குங்கிறதா நமக்கு வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயமே. நம்ம வெட்கப்பட வேண்டிய விஷயமே என்னன்னா, ஏன் மின்வெட்டு, எதனால் மின்வெட்டு, இது எப்போ சரியாகும், இதுக்கு தெளிவான பதில் கூற இந்த அரசு தயாராக இருக்கா? அது தெளிவான பதில் கூறட்டும். 6 மாதம் கூட மின்வெட்டு இருக்கட்டுங்க, தெளிவாக பதில் கூறட்டும். அதுதான் நம்ம கேட்குறோம். தெளிவாக பதில் சொல்ல இந்த அரசு தயாராக இருக்கா? அதுக்கான தகுதி இந்த அரசுக்கு இருக்கா? அது சொல்லட்டும். அதுக்கப்புறம் நண்பா நண்பீஸ் எழுத்து பேசுறதுக்கு முன்னாடி வாங்க. முதல்ல இந்த கேள்வியை உங்கள் தலைவர் விஜய் கிட்ட கேட்டுட்டு வாங்க. நண்பா நண்பீஸ், உங்களுக்கு நல்லது நடக்குன்னு நினைக்கிறீங்களா? மாற்றத்தை கொடுப்பாரு உங்கள் விஜய், நம்பி தானே ஓட்டு போட்டீங்க. இந்த கேள்விக்கு எதனால் மின்வெட்டு, ஏன் மின்வெட்டு, எப்போ இது தீரும், இதுக்கு தெளிவாக உண்மையாக நேர்மையாக விளக்கத்தை வாங்கிடுவாங்க. இந்த வதந்தி, பொய், இந்த வழக்கம் போல் பரப்பிக்கிட்டு இருந்தீங்களே, பஸ் பாஸ் ஃப்ரீ, அப்புறம் வாட்ஸ்அப்பில் டாக்குமெண்ட் வாங்குறது, அப்புறம் மின்சாரத்தை ஆன்லைனில் கட்டுறது பேமெண்ட்டு, இது மாதிரி பொய்யை பரப்பாமல் உண்மையை கேட்டுட்டு வாங்க. நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.